தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பாடுகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக பாடுகளை பற்றி சொல்லும்போது விசுவாசிகளாகிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அதிக பாடுகள் வருகிறதை நாம் காணலாம். நமது வாழ்வு தினந்தோறும் பாடுகளால் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும்போது நாம் அந்த பாடுகளை ஆண்டவருக்காக சந்தோஷத்தோட பொறுமையோட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கின்றது. 1 பேதுரு 2:21 வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் பாடுகள் படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு ஞாபகப்படுத்துகிறார். சரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகள், அவர்கள் பாடுகள் பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள். சரி, அப்படி அவர்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அவர்களுக்கு வந்தாலும் அவர்கள் அதை விசுவாசத்தோடு காண்பிக்கிறது நிமித்தமும் அந்த உபத்திரவங்களில் அவர்கள் பொறுமையோடு இருக்கிறதை எண்ணி நாங்கள் சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் சாட்சி கொடுக்கிறதை நாம் காணலாம். சரி, இந்த 1வது அதிகாரம் பாடுகளை குறித்து பேசக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தை நாம் பிரித்தால் அதை நாம் இப்படியாய் பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களில் suffering help us to grow, suffering helps us to grow, இந்த பாடுகள் நாம் ஆவிக்குரிய நிலையில் வளருவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. அதைத்தான் அந்த பகுதியில் சொல்றார். 2வது வசனம் அதே அதிகாரம் 6-10 வசனங்கள், suffering prepares us for glory, suffering prepares us for glory, பாடுகள் அவருடைய மகிமைக்காக நம்மை ஆயத்தம் செய்ய வைக்கிறது. 3வது வசனம் 11-25 வசனங்கள், suffering glorifies Christ today, suffering glorifies Christ today, இன்றைக்கு இந்த பாடுகள் நம்மை கிறிஸ்துவில் மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது. சரி, இதுதான் இந்த 1வது அதிகாரத்தில் பாடுகளை பற்றி பவுல் சொல்லக்கூடிய காரியங்கள். அப்ப பாடுகள் இந்த விசுவாசிகளுக்கு வரும்போது என்ன சொல்லி எழுதுகிறார், எதற்காக மேன்மை பாராட்டுகிறார்? அந்த பாடுகளின் நிமித்தமாக. சரி, இந்த பாடுகள் வரும்போது அது ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளருவதற்கு உதவியாக இருக்கும். 2வது, அது தேவனுடைய மகிமைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். 3வது, இன்றைக்கு இந்த பாடுகளின் மூலம் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தலாம். நிச்சயமாக பவுல் இந்த செய்தியை தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு சொல்லும்போது அவர்கள் இந்த அர்த்தத்தில் தான் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார். சோ அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்குமே இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். நமது வாழ்வில் பாடுகள் வருகிறது. சரி, அப்ப பாடுகள் நமக்கு வரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். என்ன? பாடுகளுக்கு ஊடே நாம் ஆவிக்குரிய நிலையில் வளருவதற்கு அது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது நம்மை மகிமைக்கு நேராக நடத்தும். இன்றைக்கு இந்த பாடுகளின் மூலமாக நாம் கிறிஸ்துவை, தேவனை மகிமைப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, இந்த பாடுகள் தற்காலிகமானது, அது நிரந்தரமானது அல்ல. சோ ஆண்டவருடைய வருகையில் இந்த பாடுகள்லாம் மாற்றப்படும். எனவே பாடுகள் உங்களுக்கும் எனக்கும் வரும்போது அது நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நடத்தும் என்பதையும்
நாம் தேவ நாமம் மகிமைக்காக அது நம்மை ஆயத்தம் செய்கிறது என்பதையும், இன்றைக்கு அந்த பாடுகளின் மூலமாக கிறிஸ்துவை நம்மால் மகிமைப்படுத்த முடியும் என்ற சத்தியத்தை நிச்சயமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி பேசுகிற பவுலினுடைய வாழ்க்கையில் பாடுகள் இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இருந்தது. அதை நாம் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்க்கலாம். உதாரணமா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-15 வசனங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4-10 வசனங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22-33 வசனங்கள். இந்த பகுதியில் பவுலினுடைய பாடுகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பவுல் இந்த பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு வந்த பாடுகளில், நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தை காண்பிக்கிறதற்காக நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே இவரது வாழ்வில் இந்த பாடுகள் வரும்போதும் அதை அவர் மேன்மையாக எண்ணினார். அதை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஏனென்றால் பாடுகள் ஆவிக்குரிய நிலைக்கு நேராக நடத்தும் என்பதையும், தேவநாம மகிமைக்காக வருகிறது என்பதையும், அதன் மூலமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும் என்பதையும் பவுல் நன்கு அறிந்திருந்தார். சரி, பவுலினுடைய வாழ்வில் வந்த பாடுகள் என்ன? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 2 கொரிந்தியர் 6:8 அவருக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அவருடைய பாடுகள்லாம் நான் லிஸ்ட் பண்றேன். அவருக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை. 1 கொரிந்தியர் 4:11, 2 கொரிந்தியர் 6:5 பசி மற்றும் தாகம் அவருக்கு இருந்தது. பசி. மறுபடியும் 1 கொரிந்தியர் 4:11, 2 கொரிந்தியர் 11:27 அவருடைய ஆடைகள் எடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 4:11 அவருக்கென்று ஒரு சொந்த இடம், வீடு இல்லாமல் அவர் இருக்கிறதாக அங்கே சாட்சி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4:11 அவர் கடினமாக நடத்தப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுவும் ஒரு விதமான பாடுகள். 4:12, 1 கொரிந்தியர் 4:12, 2 கொரிந்தியர் 11:23-27 அவர் சொந்த கையினாலே வேலை செய்து ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அதே வசனம் 4:12, 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் 6:8 அவர் வையப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4:12 அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 4:13, 1 கொரிந்தியர் 4:13 உலகத்தின் வேடிக்கை பொருளாக அவர் மாற்றப்பட்டார். இன்னொரு வார்த்தையில குப்பையை போல. சோ உலகத்தில் வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டார். 2 கொரிந்தியர் 4:8 கலக்கம் அடைந்தார், குழப்பத்தோடு இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:9 அவர் பல அடிகள் வாங்கினார், அடி வாங்கி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:11, 2 கொரிந்தியர் 11:23 அவர் மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6:5 அநேக அடிகள் அவர் பட்டிருக்கிறார், காவல்களில் இருந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8-9 கனவீனம் பண்ணப்பட்டார். அதாவது கனம் அவருக்கு கொடுக்கப்படல, மரியாதை கொடுக்கப்படவில்லை. சோ இப்படி பவுலினுடைய வாழ்விலும் கூட பல பாடுகளை கிறிஸ்துவுக்காக சகித்திருக்கிறார். எனவே இந்த 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் உண்டு. 1, பாடுகள் நமக்கு வரும்போது அது நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நடத்தும் என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அது நம்மை மகிமைக்கு நேராக அழைத்து செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, பாடுகளின் மூலமாக நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுடைய என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கும் போது அதை சந்தோஷமாக, விசுவாசத்தோடு, பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காரியங்களை நாம் சிந்திப்போம். பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.